நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்குறது எண்ணெய் கரைசல். அதாவது இயற்கை விவசாயத்தில் நிறையா வகைகள் இருக்குது. இது வரைக்கும் நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் பார்க்கும்போது சாணப்பாசி கரைசல், நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் விவசாயிகளே எப்படி பாக்டீரியாவை தயாரித்து எப்படி அவங்கவுங்களே அனைத்து இடுபொருளும் அதை வச்சே தயாரிக்க முடியும் செலவில்லாமல் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அது முடிஞ்சவங்க வாங்கிக்கலாம், முடியாதவங்களுக்கு நம்ம தாயத்திடமும் தர்றோம். அதே சமயத்தில் எண்ணெய் கரைப்பான் இன்றைக்கி வந்து இந்த தேங்காய், கடலெண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு உணவுக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதை வந்து இன்றைக்கி காட்டுக்கு நான் வந்து ரெகுலராக கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பதிவு தான் லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போடுறேன். என்னுடைய அனுபவ பதிவு தான் இது. வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு, அந்த தேங்காய்லேருந்து ஆட்டக்கூடிய புண்ணாக்கு. இந்த புண்ணாக்கு தான் நம்ம இவ்வளோ நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். எண்ணெயை ஆட்டி அதில் வர புண்ணாக்கை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து எண்ணெயை பயன்படுத்த போகிற தேங்காய், கடலெண்ணெய் அப்படியே கொடுத்தோம்னா செடி எடுத்துக்காது. அதை நல்லா கரைக்கல அப்படின்னாலும் செடி எடுத்துக்காது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் அந்த ஒளிச்சேர்க்கை நடக்காது, ஒரு படிவு மாட்டம் படிஞ்சுக்கு. மண்ணில் கொடுக்கும்போது அந்த எண்ணெய் வந்து நல்லா கரையலை அப்படின்னா மண்ணை வந்து பாதிக்கும், நுண்ணுயிரிகளுக்கு பாதிப்பு உண்டு பண்ணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கரைப்பான். இது வந்து பார்த்திங்கன்னா பயோ தான், இதை கட்டுப்பான். இது வந்து நம்ம இதை வச்சு தான் எண்ணெயை கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எண்ணெய் கரைப்பானை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி தேங்காய், கடலெண்ணெய், இது வந்து பார்த்திங்கன்னா பருத்தி எண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயிலு, வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், அனைத்து விதமான எண்ணெயும் நம்ம கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடிக்கு தான் கொடுக்க போகிறோம். ஒரு 1.25 லிட்டரை வந்து எண்ணெயை கரைச்சி செடிக்கு கொடுக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம புண்ணாக்காக கொடுக்கும்போதே அவ்வளோ சத்து இருக்குது, நம்ம எண்ணெயை கொடுத்தா எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்ட்டு தான் நான் வந்து கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு முன்னையே கொடுத்து பார்த்தா நல்லா ரிசல்ட் வந்துச்சு. நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் நல்லா பொதுன்னு இருக்குது. நம்ம சாணப்பாசி கரைசல் என்னென்ன வேலை செய்யுதோ அந்த வேலை எல்லாமே செய்யுது. இது இருந்தாலும் உடனே சத்தாக மாறுது செடிக்கு. சாணப்பாசி கரைசல் மண்ணில் உள்ள சத்தை எடுத்து கொடுக்குது, நமக்கு அதுவே போதுமானது. இது வந்து நான் எமர்ஜென்சிக்கு தான் பயன்படுத்துவேன், அதிக வீடியோ போடுறதில்ல. ஏன்னா செலவில்லாத விவசாயத்தை தான் நம்ம மெயினாக செய்யறோம். அதனால் சாணப்பாசி கரைசல் கொடுத்துட்டு இதையும் கொடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டரு எண்ணெய் கரைக்க 100 மில்லி அப்படிங்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.25 லிட்டரு கொடுக்க போகிறோம் மல்லிகைப்பூ செடிக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 175 ml இதாங்க அந்த எண்ணெய் கரைப்பான். இதை ஊற்றினோம்னா தான் அந்த எண்ணெயை வந்து பால் மாதிரி மாற்றி கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனால மட்டும்தான் நமக்கு அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த அளவுக்கு பால் மாதிரி மாறிடுச்சு. இப்போ இதைத்தான் நம்ம வெஞ்சூரி, இதுதாங்க நம்ம குற்றால, இந்த வெஞ்சூரி வழியாக தான் நம்ம காட்டுக்கு கொடுக்க போதான்.